வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி பல மாதங்கள் சிறையில் இருந்தவர் செந்தில் பாலாஜி. அவருக்கு நேற்று ஜாமீன் கிடைத்த நிலையில் புழல் சிறையில் இருந்து விடுதலையானார். புழல் சிறைக்கு வெளியில் திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது ஒரு சுவாரஸ்ய நிகழ்வு நடந்தது. அது குறித்து நாம் பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக வென்று ஆட்சியை அமைத்த போது அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு முக்கிய துறைகளான மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டது. பின்பு திமுக ஆட்சியில் பவர்ஃபுல்லான அமைச்சர்களில் ஒருவராக வலம் வந்த செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவர் கைதானார். அதாவது முன்பு ஜெயலலிதா ஆட்சியில் அதிமுக சார்பில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அந்த சமயத்தில் அவர் அரசு வேலை வழங்க லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வருமானத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது. அதன்படியே கடந்த ஜூன் மாதம் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்தப்பட்டது. அதிகாலை தொடங்கிய இந்த ரைடு நள்ளிரவு வரை நீடித்தது. பின்பு நள்ளிரவில் அவர் கைது செய்யப்பட்டார். சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி முதலில் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை. இருப்பினும் ஒரு கட்டத்தில் அவர் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார். சுமார் 15 மாதங்கள் சிறையில் இருந்த அவருக்கு பல முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. இந்த சூழலில் சுப்ரீம் கோர்ட் அவருக்கு நேற்று ஜாமீன் வழங்கியது. நேற்று மாலை அவர் சிறையில் இருந்து வெளியே வந்த நிலையில் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறையில் இருந்து விடுதலையான செந்தில் பாலாஜியை வரவேற்க திமுக தொண்டர்கள் பெருமளவில் திறந்ததால் டிராபிக் பாதிப்பு கூட ஏற்பட்டது. நேற்று மாலை சிறையில் இருந்து வெளியே வந்த அவர் முதலில் அங்கிருந்த திமுக வழக்கறிஞர் அணியுடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போதுதான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. பொதுவாக சிறையில் உள்ள அரசியல்வாதிகள் விடுதலையானால் அவர்களுக்கு மிகப்பெரிய மாலை அணிவித்துதான் வரவேற்பு அளிப்பார்கள். ஆனால் சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி கழுத்தில் முதலில் மாலை வந்து விழவில்லை. அதற்கு மாறாக திமுக கட்சி துண்டு போட்டுதான் வரவேற்றார்கள். இந்த துண்டை அவர் காரில் ஏறி கிளம்பும் வரை கலற்றவே இல்லை. திமுக தொண்டர்கள் பலரும் பொதுவாகவே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கட்சி துண்டுடன் தான் வருவார்கள். அந்த துண்டையே திமுகவினர் சிறையில் இருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கும் போட்டுள்ளனர் என்று நெட்டிசன்கள் குறிப்பிட்டுள்ளனர்.